கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியிலும் கூட என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போமா? இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இனிய துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அநேக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு சோதரம். உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நிகழ்ச்சி? ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஆண்டவருடைய சத்தியங்களை நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு நேயர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு சோதரம். ஜோசப், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்குதா? கர்த்தருக்கு சோத்திரம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நாம் ஆவிக்குரிய காரியங்களை தியானிக்கிறோம். அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்குது, எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்குது. இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியில் நம்ம முதலாவது ஜோசஃபோட கதையோடு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜோசப், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நல்ல அழகான கதை சொல்கிறீங்க. இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறீங்க? நான் இன்னைக்கு ஆண்டி அண்ட் கிரெக் கதை சொல்ல போகிறேன். ஆண்டி அண்ட் கிரெக். ஆண்டினா ஒரு எறும்பு, கிரெக்னா ஒரு வெட்டுக்கிளி. ஓகே, ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க? கிரெக்கு வந்து சம்மரில் வேலை செய்யாமல் இருந்துச்சு. அந்த ஆண்டி வந்து சம்மரில் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. நல்லா ஃபுட்டு, ஷெல்டரு, ட்ரெஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு இருந்துச்சு. நல்லா கடினமாக வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ரொம்ப ஹார்டாக வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அது அந்த கிரெக் வந்து கேட்குது, ஏன் நீ இவ்வளோ ஹார்டாக வேலை செய்கிற சம்மரில், வா அப்படின்னு நான் விளாட்லான்னு. இல்லை, நான் வேலை செய்ய விண்டரில் நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிச்சான் ஆண்டி. ஆனால் கிரெக்கு வந்து, வா வின்டர் தானே, வின்டரில் நம்ம பார்த்துப்போம், அது ரொம்ப நாள் ஆகும் வர்றதுக்கு, 3-4 மாதம் ஆகும், அதுக்கு எதுக்கு நீ இப்படி இவ்வளோ வேலை செய்கிறேன்னு. வின்டர் வந்தோடனே ஆண்டி வந்து, ஆனால் கிரெக்கு கூப்பிட்டோன்னே ஆண்டி வரல. கிரெக்கு வந்து விளையாட்டுச்சு. ஆண்டி அது வேலையை செஞ்சுட்டே இருந்ததா? ஆமாம், கிரெக்கு விளையாடிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிரெக்கு வந்து குளிரில் கலந்துச்சு. வின்டரில் ட்ரெஸ் இல்லாமல், ஷெல்டர் இல்லாமல், வேறு ஃபுட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டுச்சு. அதை பார்த்து ஆண்டி வந்து, ஆண்டிக்கு ஷெல்டரு, ஃபுட்டு, ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறனால ஆண்டி வந்து கூப்பிட்டு ஒற்றுமையாக வாழலான்னு, ஒரே இடத்துல வாழலான்னு சொல்லித்தான். சொல்லிவிட்டு நாங்கள் அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்களாம், 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தாங்க. ஓகே, வெரி குட். நல்ல ஸ்டோரி சொன்னீங்க. என்ன கருத்து இதுலேருந்து நம்ம படிக்கிறோம்? இதில் வந்து நம்ம எப்போவுமே ஒரே இடத்துல இருந்து ஈஸியாக அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் நம்ம வந்து நம்ம வேலையை செய்யணும். லைக் ஏசப்பா கூட வருகையில் வரோம் அது சொல்கிறாங்க. ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான், நீ அது அப்போ தான் பார்த்துக்கலாம், நான் வருது எல்லாம் கரெக்டு தான் நீ சொல்கிறது, ஆனால் அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்து நம்ம இழுத்துட்டு போகலாம், நம்ம வேலையை நம்ம செஞ்சோன்னா நம்ம ஹெவனுக்கு போகலாம். அந்த மாதிரி தான். ஸோ எப்போவுமே நம்ம சோம்பேறியாக இல்லாமல் வேலை செஞ்சு ஹார்ட் ஒர்க்காக ஸ்மார்ட் ஒர்க்காக செஞ்சால் தான் நம்ம ஹெவனுக்கு போக முடியும், நல்லதாகவும் கிடைக்கும், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஒரு வசனம் சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்கள், என்ன வசனம்? நீதிமொழிகள் 6:6, சோம்பேறியே நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எறும்பு எப்படி அதோட வழிகளை எப்படி எடுக்குது, ஃபுட்டெலாம் எப்படி எடுத்துருக்கோ, ஷெல்டர்லாம் மேக் பண்ணி அப்போவே ஷெல்டர்லாம் மேக் பண்ணி ஃபுட் எடுத்து ட்ரெஸ்லாம் மேக் பண்ணி இருக்கிறதுனால அது வந்து வின்டரில் நல்லா இதுவாக இருந்ததுனால அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கிரெக்கு எதுவுமே வேலை செஞ்சதுனால அது குளிராக இருந்துச்சு. ஆனால் ஆண்டி வந்து கிரெக்கு கூப்பிட்டு நம்ம வாழலான்னு ஹெல்ப் பண்ணுச்சு. வெரி குட், வெரி குட். நல்ல ஸ்டோரி சொன்னீங்க, நல்ல கருத்து சொன்னீங்க. வசனமும் ரொம்ப நல்ல வசனம். எறும்பின் இடத்தில் போய் அதுக்கேற்ற மாதிரி, ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நல்ல வசனம் சொல்லியிருக்கீங்க. எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். கிரெகுக்கு தான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்ல, எறும்பின் இடத்துல ஆண்டியை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி. நல்ல ஸ்டோரி சொன்னீங்க. சில பேர் எல்லாருமே ஆண்டி மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால் நம்ம
நம்மளுடைய காரியங்களை நம்ம பார்த்துக்கணும். ஏசப்பா கொடுத்த ஞானத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம காரியங்களை கற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் எக்ஸாம் டைம் படிப்பீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே டெய்லி படிப்பீங்களா? டெய்லி படித்தோன்னா எக்ஸாம் டைம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? இல்லைனா எக்ஸாம் டைம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிக்கணும்ல. ஆண்டி வந்து கிரக்குக்கு ஹெல்ப் பண்ணனால கிரக்கு ஆண்டி கூட வாழ்ந்துச்சுல. ஆனால் நம்ம லைஃப்பில் சில பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆண்டி மாதிரி. அதனால் நம்மளே நம்ம வேலையை பார்த்துக்கணும். கரெக்டாக நம்ம அந்த நேரத்தில் செய்யணும். ஏசப்பா நம்மளுக்கு ஞானம் கொடுத்துருக்காங்க தானே, அதனால் அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அதின் காலத்தில் என்ன தேவையோ அதுக்காக நம்ம என்ன செய்யணும், உழைக்கணும். சில பேர் உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்காமல் அவங்க அந்த இளமையான காலத்துலலாம் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு நல்லா ஜாலியாக இருந்துடுறாங்க. பின்னாடி வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப கடினமுள்ளதாக இருக்கிறத பார்க்குறோம். அந்தந்த காலத்தில் நம்ம உழைக்கிற வேண்டிய நேரத்தில் உழைக்கணும், அதே நேரம் செட்டில் ஆக வேண்டிய வயசில் அழகாக செட்டில் ஆக முடியும் அப்படின்றது இந்த நல்ல ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் இல்லை. ஆண்டி அண்ட் கிரெக் ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். எல்லா நேரமும் எல்லோரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இல்லை. அவங்களுடைய சூழ்நிலை ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரம் நம்ம மாட்டிக்கொள்வோம். ஆண்டி மாதிரி எப்போவுமே உழைச்சிட்டே இருக்கணும். என்ன ஜோசப், எப்போவுமே நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டே இருந்தோன்னா நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அழகாக இன்னொரு பாயிண்ட்டு கூட சொன்னாங்க இல்லை, ஏசப்பா எப்போ வருவாங்கன்னு தெரியாது. சாத்தான் அப்படி தான் நம்மளை இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பான். நாம் கரெக்டாக என்ன செய்யணும், அந்த நேரத்துக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றது. டைம் இருக்குன்னு சொன்னால் டைம் இல்லை. ஏசப்பா எப்போ வருவாங்கன்னு தெரியாது, எப்போ வேணால் வரலாம். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். வெரி குட், நல்ல ஒரு ஸ்டோரி சொன்னீங்க, நல்ல கருத்துக்களை பார்த்தோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மேலும் நம்ம இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவெளிக்கு முன்னாடி ஜோசப் நல்ல ஒரு கதை சொன்னாங்க, ரொம்ப பிளெஸிங்காக இருந்தது. நம்ம ஆண்டி மாதிரி அந்த எறும்பு மாதிரி எப்போவும் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிட்டே இருக்கணும். அப்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக எப்போவுமே இருக்கும், எல்லா ஸ்டேஜ்லேயுமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய வருகைக்கு அப்புறமும் நம்ம பிளெஸிங்காக இருப்போம் அப்படின்னு நல்ல ஒரு கதை சொன்னாங்க. நல்ல வசனம், சோம்பேறிய எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னீங்க ஜோசப், வெரி குட். நம்ம இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம்? சாட்சியுள்ள ஜீவியத்தால் மற்றவர்களை ரட்சித்தவர்களை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவுலும் சீலாவும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பவுலும் சீலாவும் எப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு. அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால, அறிவித்ததுனால பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தள்ளப்படுறாங்க, சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்படுறாங்க. அப்படி சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்படும்போது அவங்க கால்களை தொழும் மரத்தில் கட்டி வச்சிடுறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16ஆம் அதிகாரம் 24-25 நம்ம வாசிக்கும் போது பவுலும் சீலாவும் அது ஒரு நடுராத்திரியாக இருக்குது. அந்த டைமில் அவங்க தேவனை துதித்து பாடுறாங்க. பாடல்களை பாடி ஆராதிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சிறைச்சாலையில் இருந்த எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த கால் தொழு மரத்தில் மாட்டியிருக்கும் போது எவ்வளோ வேதனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அந்த மாதிரி சிறைச்சாலையில் இருக்கிறது பல கொடுமைகளை நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. வலியினாலும் வேதனையினாலும் அந்த இடத்துல தூங்காமல் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பாடல் பாடும்பொழுது அவங்க கூட ஒரு டயர்ட்னஸில் தூங்கி இருக்கலாம் பவுலும் சீலாவும், ஆனால் தூங்கலை. அநேக அடிகள் வாங்கியிருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆமாம், தூங்கலை. தூங்காமல் அவங்க ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. அதை எல்லாரும் அந்த இடத்துல கேட்டுட்ருக்காங்க. இதில் ஒரு பெரிய காரியம் என்னென்னா, நம்ம யாராவது அடி வாங்கிட்டு பாட்டு பாடுவோமான்னு தெரில, அவங்க உற்சாகமாக ஆண்டவரை துதிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ சாட்சியாக இருந்திருக்கிறாங்க. தொடர்ந்து சொல்லுங்கள். அந்த நேரத்தில் சடிதிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறக்குது. எல்லாருடைய கட்டுகளும் என்ன பண்ணுறது, கலன்று போயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கு. திடீர்னு பூமி அசிபாரங்கள் அசைஞ்சோடனே கட்டுகள்லாம் உண்மையாலுமே இது ஆண்டவருடைய வல்லமை தான். அவங்க துதிச்சு பாடின உடனே அந்த இடமே என்னது, அதிருது, அசையுது, எல்லாமே பண்ணுது. ஆனாலும் இவங்க பவுலும் சீலாவும் என்ன பண்ணல, சிறைச்சாலை கதவுகள் ஓப்பன் ஆகியும் என்ன பண்ணல, வெளியே போகலை. இவங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தை அங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க.
அங்கே நடந்த விஷயம் பார்த்திங்கன்னா, சிறைச்சாலை தலைவன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ இருட்டாக இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா எல்லாமே அசையும் போது அந்த காலத்தில் எல்லாம் விளக்கு தான் வச்சுருப்பாங்க. அப்போ விளக்கெல்லாம் அணைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் வந்து உடனே அவருக்கு ஒன்றுமே தெரில, எல்லாரும் ஓடிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து அவரே பட்டயத்தை உருவி அவரை குத்தி கொள்ள பார்க்குறாரு. அப்போ தான் பவுல் சொல்கிறாங்க, இல்லை நீ ஒன்று மாய்த்து கொள்ளாத, நீ வந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் யாருமே ஓடி போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சிறைச்சாலைக்காரன் வந்து உடனே ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. தீபங்களை உடனே போய் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, 16:30 அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து உடனே கேட்ட காரியம், ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு அருமையான காரியம். அந்த இடத்துல வந்து இவங்களுடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை பார்த்து, என்னென்னா மற்ற பேராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓடி போயிருப்பாங்க, கதவு திறந்த உடனே நம்ம வீட்டுக்கு ஓடி இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணல, அந்த மாதிரி ஓடலை. அந்த இடத்துலையும் ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை அவங்க வந்து பார்த்த உடனே, இவங்க இவ்வளோ நேரம் ஆராதித்த தெய்வம் தான் உண்மையான தெய்வன் அப்படின்னு சொல்லி உடனே தீபங்களை எடுத்துகிட்டு வந்த உடனே அவர் கேட்குறாரு, ஆண்டவரே ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. அந்த நடுராத்திரியிலே போய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் என்ன செய்யணும் சொல்லி உடனே நடுராத்திரிலே உடனே ஞானஸ்தானம் எடுத்த குடும்பம் அந்த குடும்பம் தான். வேதாகமத்திலே நடுராத்திரிலே ஞானஸ்தானம் எடுத்த குடும்பம்னா சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் தான். அவங்க குடும்பத்தார்கள் உடனே பவுலையும் சீலாவும் கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய காயங்களை கழுவி அவங்களுக்கு போஜனம் கொடுத்து அவங்க வீட்டார் அனைவரையும் அவர் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு ரட்சிப்புக்குள்ளாக ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கும் அவங்களை சார்ந்த நபர்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் இவங்களுடைய சாட்சியின் ஜீவியம் அந்த இடத்துல அவசியமாக தேவைப்பட்டுச்சு. இப்போது நம்ம ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போதோ சரி, ஒரு இடத்துல கூட்ட நெரிசலில் கூட ஒருத்தர் வயதானவங்க யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அந்த இடத்துல நீங்கள் வந்து நின்றுக்கோங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் வந்து உட்காருங்க அப்படி சொல்கிறது. அப்படி சொல்லும் போது கிறிஸ்துவின் நாமம் தான் அந்த இடத்துல மகிமைப்படுது. நம்ம ஒருத்தவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போதோ அந்த இடத்துல அவங்க வந்து நம்மளுடைய சாட்சியின் ஜீவியத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க அந்த பாடல் பாடி துதிக்கும் போதே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் போதே ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்துல அவங்களுடைய சிறைச்சாலைக்காரனுடைய இருதயத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த செயல் மூலமாக பட்டுனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. அப்போது நம்ம ஜீவிக்கிற வாழ்க்கையை வந்து கிறிஸ்தவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை எல்லாருமே கண்ணோக்கமாக பார்த்துட்ருக்காங்க. சில காரியங்கள்லாம் ஆண்டவர் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட செய்கையை அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது ஆண்டவர் பட்டுன்னு அவங்க இதயத்தை உடனே திறந்துடுறாங்க. திறந்த உடனே நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது உடனே அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சாட்சியுள்ள ஜீவியத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்தணும்னா அநேக ஆத்துமாக்களே நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். நிச்சயமாக இந்த பவுல் சீலா கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒரு பெரிய பாடம். சாதாரண ஒரு காரியம், அவங்க ஒன்று தப்பிச்சு போயிருந்தா கூட யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அவங்க தப்பிச்சு போகாமல் இருந்ததுனால ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு பெரிய சாட்சியாகத்தான் இருக்கிறது. நாமளும் அப்படி தான் இருக்கணும் இல்லை, நமக்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாமல் அதை ஒரு சாட்சியாக அதை ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு பிரயோஜனப்படுத்திக்கணும். தொடர்ந்து சொல்லுங்கள். அந்த பகுதியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் போய் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் ஊழியம் செய்கிறாங்க. தெசலோனிக்கேர் அந்த இடத்துல ஊழியம் செய்யும் போது அங்கே உள்ள கனம் பொருந்திய ஸ்திரீகள், அதுக்கப்புறம் கிரேக்கர்கள் வந்து சுவிசேஷத்தை சொன்னால் உடனே ஏற்றுப்பாங்களாம் சொல்ல முடியாது. அவங்க கிரேக்க இதில் நல்லா கற்று தேர்ந்து நிறைய ஞானிகள் இருக்காங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அடுத்த இதுவே வந்து அவங்க நிறைய கிரேக்கர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க பவுலும் சீலாவுடைய ஊழியத்தின் நிமித்தமாக அந்த கனம் பொருந்திய ஸ்திரீகள், இப்போ வந்து நம்ம சொல்லும் போது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இந்த இடத்துல சொல்லி கனம் பொருந்திய நிறைய ஸ்திரீகளும் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, தெசலோனிக்கே பட்டணத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அமேன் அமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். பவுலும் சீலாவுடைய சாட்சியான வாழ்க்கையை குறித்து நம்ம படிச்சுட்ருக்கோம். தொடர்ந்து படிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
இடைவேளைக்கு முன்னாடி இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் சாட்சியுள்ள ஜீவியத்தை குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் பவுலும் சீலாவும் எப்படி சாட்சியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தோம். தொடர்ந்து சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க ஊழியம் செய்யும்போது, பவுலும் சீலாவும் ஊழியம் செய்யும்போது கனம் பொருந்திய கிரேக்கர்கள் அநேக ஸ்திரீகள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டுட்டு நிறைய யூதர்களில் ஒரு பார்ட்டு வந்து அவங்க ரட்சிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து கலகம் பண்ணுறாங்க பவுலும் சீலாக்கு எதிராக. ஆனாலும் அவங்க வந்து திரும்ப கலகம் பண்ணி அவங்க பிரச்சனை பண்ண தேடும் போது அந்த இடத்துல பவுலும் சீலாவும் இல்லை. அவங்க வந்து 17 நம்ம 6வது வசனத்தில் அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரையும் பட்டணத்து அதிகாரத்தை இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பவுலும் சீலாவையும் குறித்து. ஆண்டவர் எவ்வளோ ஒரு சாட்சியாக அந்த இடத்துல வந்து எல்லார் மத்தியிலையும் பவுலும் சீலாவும் எப்படி நிறுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் யாராவது உலகத்தை கலக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம ஊழியம் வந்து எப்படி வல்லமையாக நம்ம செய்கிறோம், மற்றவங்க மத்தியில் எப்படி சாட்சியாக வாழ்கிறோம், அவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்க, அந்த பார்வை வந்து ரொம்ப முக்கியம். நம்மளை பார்க்கும்போது ஏதோ எப்போவுமே நம்ம ஏதாவது பேசினா டென்ஷன் ஆகுறாங்களே, அதான் ஒரு கோபக்காரங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அந்த முகத்தோடு பார்க்கக்கூடாது. இவங்களால ஒரு பெரிய காரியம், ஒரு அசைவே இந்த இடத்துல உருவாயிடுச்சு, இந்த இடத்துல இவ்வளோ பேரை ரட்சித்திருக்காங்க, இவ்வளோ பேரை மாற்றியிருக்காங்க, இவ்வளோ பேரை ஞானஸ்நானம் எடுக்க வச்சுருக்காங்க, இவங்களால இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களால அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தாலே ஒரு மற்றவர்கள் பார்க்குற பார்வை வந்து எப்படி இருக்குது நம்ம யோசிக்கணும். அவங்கள பார்க்கும்போது உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்துட்டாங்க, அவங்க போகிற இடம்லாம் ஒரு அற்புதம் நடக்குது, அவங்க போகிற இடம்லாம் ஒரு மகிமையாக இருக்குது, ஆண்டவரை வந்து அவங்க வந்து பிரதிபலித்தாங்க. ஆண்டவர் சொல்கிறாங்களே நீங்களே எனக்கு சாட்சிகள் அப்படின்னு. அவங்க போகிற இடம்லாம் ஒரு கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவருடைய மகிமை காண்றாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ வேண்டும். ஆமென், ஆமென். நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. பவுலும் சீலாவும் எவ்வளோ பெரிய ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறாங்க. தெசலோனிக்கே பட்டணத்துலேயும் போய் சாட்சியாக இருந்திருக்கிறாங்க. சாதாரணமாக இல்லாமல் கனம் பொருந்தியவர்களுக்கு மத்தியிலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சாட்சியாக வாழ்ந்து இயேசுவை அவங்க விசுவாசிக்கும்படியான ஒரு வாழ்க்கை இருந்திருக்குது. நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்கள நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறோமா, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்லை நம்மளை பார்க்குறவங்க சொல்கிறாங்களா இவங்க கிறிஸ்தவ போல் இருப்பாங்க, அவங்க கடவுள் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமான்றதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. நல்ல ஒரு தியானத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம பார்த்து நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து படிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏசாயா 65:24 அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாங்க. ஏசாயா 65:24. ஜோசப் படிங்க. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். ஆமென். அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் என்ன பண்ணுவேன், மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர் அழகாக நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. ஜோசப், நீங்கள் 10 தடவை கூப்பிட்டு அப்பா திரும்பி பார்த்தா நல்லா இருக்குமா, ஒன்ஸ் ஒரு தடவை சொன்ன உடனே திரும்பி பார்த்தா நல்லா இருக்குமா? ஒன்ஸ் ஒரு தடவையே இல்லை, அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். இங்கே ஏசப்பா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே அப்படின்னா, கூப்பிடுகிறதுக்கு முன்னேன்னா எப்படி ஜோசப்? இங்கே யோசித்து இங்கே வாயில் வர்றதுக்கு முன்னாடியே, இங்கே யோசித்து இங்கே வாயில் எனக்கு இது வேணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்களாம், மறு உத்தரவு உடனே திருப்பி அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ, கேட்கணும்னு நினச்சாங்களோ அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. ரொம்ப எப்படி ஒரு கடவுள் நம்மளுக்கு இருக்கிறாங்கல்ல, நம்ம யோசித்ததெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாங்க. அப்படியாக நான் செய்வேன். ஒருவேளை இது வந்து இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம படிக்கும் பொழுது புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்குன்றதை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த புதிய வானம் புதிய பூமியில் இப்படி நான் செய்வேன் அப்படின்னு. அப்போது மாத்திரமல்ல, இப்போ கூட அநேக காரியங்கள் நம்மளுக்கு செய்கிறாங்க இல்லையா. நம்ம ஜெபம் பண்ணும்போது
ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்குறாங்க, நமக்கு பதில் கொடுக்குறாங்க. அப்படி தானே ஜோசப்? நீங்கள் கூட ஒரு தடவை ரெயின் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணீங்க, ரெயின் உடனே ஸ்டாப் ஆகிடுச்சு தானே? அப்படி ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்குறாங்களாம். ஒரு ஏழை ஒரு குடும்பம் இருந்தது. அந்த சபையில் அவங்க ரெகுலராக சர்ச் அட்டன் பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த சர்ச் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. சாபத்தில் வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. அப்போது அவங்க அம்மா, அந்த பிள்ளைங்க அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு கேட்கும்போது, ஏசப்பாட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க முழங்கால் போட்டு அந்த சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சான். என்ன அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா, அவங்க சர்ச் மெம்பர் 2 பேர் அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. சும்மா அவங்கள பார்க்கலான்னு வந்தோம். வர வழியில் என்னாச்சு, ஒரு வேன்லேருந்து 2 பிரெட் பாக்கெட் கீழே விழுந்தது, உங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கு உடனே அவங்க ஜெபம் பண்ணி முடித்த உடனே என்ன கிடைச்சிது, ஏசப்பா உடனே அவங்களுடைய தேவையை சந்தித்தாங்க. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். இன்றைக்கி ஒருவேளை யாராவது என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பேன் என்று இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறார். ஏசாயா 65:24 அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் கேட்பேன், நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார், இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுடைய ஜெபத்தையும் கேட்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் எங்களுக்கு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் மறு உத்தரவு கொடுங்க. அவங்க கேட்குற காரியங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு சோதரம். நல்ல கதை, நல்ல சாட்சியுள்ள ஜீவியத்தை குறித்து ஒரு தியானம், அது மாத்திரம் இல்லை, ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்குறோம். இது நமக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது, நேயர்களுக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நான் கர்த்தருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்கிறதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.